இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏசையா 65 அதிகாரம் இறைத்திருவசனம் 24 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவர் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார். நமக்கு எவ்வளோ இக்கட்டான ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க தயாராக இருக்கின்றார். சோர்ந்து போகாதீங்க, மனம் உடைஞ்சிடாதீங்க, தினந்தோறும் செபியுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கேட்கின்றதை தட்டாமல் தரக்கூடிய அன்பு ஏசப்பா. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கிறோம். நம்ம செபத்திற்கான பலன் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் மாற்றங்கள். நீங்கள் முழு மனசோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க தயாராக இருக்கின்றார். விட்டு கொடுத்து போயிடுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, முதலாவது சமாதானம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கி சமாதானமாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வீட்லையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதுக்கு நான் சமாதானமாக இருக்கணும்? எதுக்கு நான் விட்டு கொடுத்து போகணும்? நான்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நான் என்னோடய கேரக்டர் இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஒரு அடமெண்ட்டாக இருப்பாங்கல்ல. ஸோ நம்மளும் சொல்லி பார்த்து என்ன பண்ணுவோம்? அடப்போடா, இவங்களாம் திருந்த மாட்டாங்க போலச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? கடந்து போயிடுவோம். இனி நம்ம யாராச்சும் நம்ம போயிட்டு அட்வைஸ் பண்ணாலும் அதை கேட்குற மனப்போக்கம் யாருக்கும் இல்லை. உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்களேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு, நாங்கள் எப்படி வேணால் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த பதில் சொன்னால் எப்படிங்க இருக்கும்? இன்றைக்கி தப்பு பண்ணும்போது இந்த தப்பு பண்ணாதன்னு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனசு அவங்களுக்கு இல்லைல்ல. எதுக்குடா இவங்களெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் தவறு செஞ்சிட்ருக்கீங்க, அந்த தவறை பார்த்துட்ருக்கார்ல. ஆண்டவரே, நான் செய்யக்கூடிய இந்த தவறைக்கு என்னை மன்னிச்சனை ஏற்றுக்கோங்க. எவ்வளோ பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, குடி பழக்கத்தினா அடிமையாக இருக்குது, இதுலேருந்து வெளியில் வா, உன் லைஃப் போய்டும், உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. நான் கேட்கவே இல்லை. அவங்களெல்லாம் நான் அசிங்கப்படுத்தினேன், அவமானப்படுத்தினேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு கட்டத்தில் தள்ளப்படுகின்ற பொழுது இப்போ யோசிக்கிறேன், எனக்கு எவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க பிரதர், அப்போலாம் நான் கேட்கல. திருந்தி வாழுப்பா, இது இல்லை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி மனமாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நான் முழு மனசோடு ஏற்றுக்கிட்டேன். இன்றைக்கி எந்த பழக்கமும் இல்லை, நான் ஒழுங்காக இருக்கேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இன்றைக்கி எத்தனை பேர் குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறாங்களோ, எத்தனை பேர் பார்க்குறோம்ல. சமீபத்தில் கூட எவ்வளோ விஷயங்கள், குடி பழக்கத்தினால, போதை பழக்கத்தினால அடிமையாகி எவ்வளோ நடந்துகிட்ருக்குங்க. அப்டேட்ஸ் வந்துட்டு தானே இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது. பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ கேளுங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட, ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையிலும் முக்கியமாக இருக்க விஷயம், என்னோடய வாழ்க்கையில் நான் சொந்த வீடு கட்ட மாட்டேனா, வாடகை வீட்லேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு சொல்லி. இன்றைக்கி வாடகை வீட்டில் இருந்து திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டா எப்படி இருக்கும்ல? என்னடா இது, ரொம்ப வருஷமாக இருந்துட்டு திடீர்னு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம காலி பண்ணி தான் ஆகும். நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே கொடுத்துருக்காரு? நம்ம அதற்கான உழைப்பை போட்டு கண்டிப்பாக நம்ம இயேசப்பா சொந்த வீடு கொடுப்பாருங்க. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, செபியுங்கள். பிரதர், எனக்கு சொந்த வீடு வேணும் பிரதர், இடம்லாம் இருக்குது, அதை கட்டுவதற்கான ஒரு முயற்சி நாங்கள் எடுத்து அந்த வீடை கட்டணும்னு சொல்லி எத்தனை பேர் ஜெப விண்ணப்பத்தில் வச்சுருக்கோம்ல. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு இல்லம் கட்டி முடிக்க ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். பிரதர், நல்லா படிச்சிருக்கேன் பிரதர், 4-5 டிகிரி முடிச்சிட்டேன் பிரதர், ஆனால் இன்னும் வேலை கிடைக்கல. நல்ல ஒரு வேலைக்காக காத்துட்ருக்க ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் பெண்களுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றார். வேலை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அது நிறைய செபிக்கணும். ஏசப்பா கிட்ட செபிச்சா மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. தேவைன்றப்போ நம்ம அவரை பார்க்குறதும், தேவைன்றப்போ நம்ம செபிக்கிறதும், தேவை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டுக்கிறோமா? இல்லை. அப்படி இல்லாமல் தினந்தோறும் இரவு வேலையில், ஆண்டவரே இன்றைய நாள் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நாளைய பொழுதும் எனக்கு நல்ல பொழுதாக விடணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். 5 நிமிஷம் போதுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜெபம் வல்லமைமிக்க ஜெபமாக இருக்க போக்கின்றது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். மகளே, மகனே, கலங்காத, கண்ணீரும் கவலைமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? அடுத்ததான், நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர
சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த நோயிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்காத ஆண்டவரேன்னு சொல்லி மனம் நொந்து போயிருப்பாங்க. எஸ்ஸப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நேரே அவர்களை தொட்டு அந்த நோயெல்லாம் அகற்றுவீராகன்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய தயவும் வேலையையும் நம்பி விசுவாசம் உள்ளவனாக உன்முன் வந்திருக்கின்றனப்பா. எங்களுடைய இருதயத்தை, என் சிந்தனைகளை, மௌனமான என் கூப்பிடுதலை நீர் பார்க்கின்றீர் ராஜா. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அவற்றை வெளிப்படுத்தும் முன்னரே நீர் அறிந்திருக்கின்றப்பா. நாங்கள் பார்க்கக்கூடாத வழிகளில் நீர் கிரியை செய்கின்றீர். நாங்கள் உமக்கு காத்திருக்கும் போது எங்கள் இருதயத்தை சமாதானத்தினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்பும் போது உம்முடைய தெய்வீக வேலையையும் பரிபூர்ண திட்டங்களையும் நம்பும்படி என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ராஜா. எங்கள் முழு இதயத்தோடு உம்மை தேடவும் கீழ்ப்படிதலோடு நடக்கவும், எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அன்போடு ஒழுங்கு பண்ணுவீர் என்று நம்பவும் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் என் பக்கத்தில் இருக்கின்றீர். எங்களுக்கு விரோதமாக இல்லை என்ற சத்தியத்தில் நாங்கள் இளைப்பாறுகின்ற ஆண்டவரே, இன்றைக்கு காணப்படாத உம்முடைய கிருபையை, உம்முடைய அன்மையை, உம்முடைய பதிலை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கின்றோம் ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன் என்று உம்முடைய வாக்கு தத்துவத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்கப்பா. சோர்ந்து போகும் வேலையில் கூட நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலைமா ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்க ராஜா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.